Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேங்க. கூடவே 5 கிராம் கடல் பாசி எடுத்துர்க்கேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் எடுத்துர்க்கேங்க. ஏலக்காய் தூள் வாசனைக்கு தான். அதுக்கு அப்புறம் 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். 1/4 கப் பால் பவுடர் எடுத்துர்க்கேன். இதுதாங்க மெஷர்மென்ட். இந்த அளவுக்கு செய்யுங்க. பால் கடம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி. இப்போ நம்ம பால் கடம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததோ விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும். மெஷர்மெண்ட்டு இதே அளவில் செய்யுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை பால் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதில் எல்லாம் கரைஞ்ச பிறகு கடல் பாசி சேர்த்துக்கலாம். 5 கிராம் எடுத்துருக்கேங்க. கடல் பாசியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கடல் பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே விட்டுடலாங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போ நான் கிளாஸும் கிண்ணமும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது மோல்டு இருந்தால் மோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கிளாஸ்லேயோ கிண்ணத்துலேயோ ஊற்றி எடுத்துக்கலாம். கிளாஸில் லைட்டாக கீ இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நம்ம 1 ஹவருக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு விட்டுக்கோங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம கிளாஸ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கடம்பு வீட்டிலே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கடம்பு சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching. Bye.